என்ன நம்முடைய உரிமையை மீட்கணும். என்ன உரிமை, என்ன இந்த அம்மா உரிமை இந்த இது வரைக்கும் சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நம்முடைய உரிமை என்ன உரிமை? நம்ம இது வரைக்கும் 20 ஐயா போராடினார், 20 முழு விழுக்காடு வேணும்னு போராடணும். நமக்கு அந்த நேரத்தில் கொடுத்தது இதில் ஒரு 5-6 தான். இப்போ நமக்கு இன்னும் கிடைக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கு தான் இந்த உரிமையை மீட்கணும். நம்முடைய தலைமுறையை காக்கணும். தலைமுறையை காக்கணும் என்ன அர்த்தம்? என்ன தலைமுறைனா தலையை காக்கிறது இல்லை. அதாவது உனக்கு ஒரு புள்ள இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு பிறக்கிற ஒரு பொண்ணு புள்ள, அதுக்கு பிறக்கிறது பேத்தி, அதுக்கு பிறகு கொள்ளு பேத்தி, அப்புறம் எள்ளு பேத்தி, அப்புறம் புல்லு பேத்தி, இப்படி எல்லாம் முடிச்சிடுற ஐயா, முடிச்சிடுற. சரி, அதனால் நீங்கள்லாம் தலைமுறையை நம்முடைய தலைமுறையை காக்கணும். இது வரைக்கும் யாருன்னா தலைமுறையை காத்திருக்காங்களா? ஐயா தான் நம்ம தலைமுறையை காக்க பாரு. ஏன்னா உங்களுக்காக தான் ஐயா போராடுற, நமக்காக தான் போராடுகிறார். அதனால் இப்படி அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் நிறைந்த நம்முடைய தலைவர் நிச்சயமாக இந்த தமிழகத்தை மீட்பார். அதோடைய அவருடைய சுற்றுப்பயணத்தில் பெண்கள்லாம் ஒன்று ஐயா, பெண்கள்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழகத்தெல்லாம் சொல்லலை, ஐயா எங்கள் பொண்ணுங்களை காப்பாற்றணும், பள்ளியிடம் போயிட்டு வருதுங்க, அந்த குழந்தைங்க நல்லா வருமா வராதா, எவன் கட்டின்னு போய் பாலியல் கொடுமை செய்வானோ, எங்கே கஞ்சா அடிச்சுட்டு தப்பு பண்ணிவிடுவானோ, இது மாதிரிலாம் நிறைய கஞ்சா பான்பராக இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீட்க வேண்டுமென்றால் நம்முடைய மருத்துவர் ஐயாவால் மட்டும்தான் முடியும். அதற்காக 26 தமிழகத்தை மீட்டெடுக்கின்ற, கஞ்சாவை ஒழிக்கின்ற, சாராயத்தை ஒழிக்கின்ற, முதல் கையெழுத்து ஒழிக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான். வணக்கம். கட்சி தலைவர் அன்புமணி ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த நடைபயணம் ஐயா வரும்போது நான் கிராம வாரியாக போய் பார்த்த பெண்களை பார்த்து பேசணும். அந்த பெண்கள் சொன்னது 2026 நம்ம அன்புமணி ஐயா தான் கண்டிப்பா வர முடியும். ஏன்னா இதுக்கு முன்னே நாங்கள் திமுகவை நம்பி நாங்களாம் ஓட்டு போட்டது உண்மை.